வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒயரில் கூட போடுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல ஒரு 2 துண்டு ஒயர் எடுத்து இது போல் ஒரு சிங்கிளான பூ போட கற்றுக்கணும். 2 துண்டு ஒயரு, முதல் ஒரு ஒயரை மடிச்சுக்கணும். அடுத்த ஒரு ஒயரை இதே போல் மடிச்சுட்டு மேலே மாலை போல் மேலே போடணும். போட்டு அதை நம்ம கட்டை விரலில் பிடிச்சிட்டு முதல்ல இருக்கிற அந்த அடி ஒயரை மடித்து மறுபடியும் மேலே போட்டு ரெண்டாவதோட அடி ஒயரை எடுத்து முதல் ஒயரோட உள்ளே நுழைச்சி இழுத்தோம்னா நமக்கு பூ ரெடி ஆகிடும். இந்த துண்டு ஒயரை மறுபடியும் பிரிச்சுட்டு இது போல் பூ போட பழகணும். நம்ம இது போல் பூ போட நல்லா வந்துருச்சுன்னா நாம் சின்ன குடையிலேருந்து பெரிய குடை வரையிலும் போடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு பூ போட தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கூடைக்கு ஒயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு கூடை போடுறதுக்கு நீல வாக்கில் 3 அடி ஒயரும் அகல வாக்கில் 2.5 அடி ஒயரும் நான் கட் பண்ணேன். நீல வாக்குக்கு 7 பூக்கு 7 ஒயரும் அகல வாக்குக்கு 15 பூக்கு 15 ஒயரும் கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ இதில் நாம் பூ போட தொடங்கணும். முதல்ல நாம் பர்பிள் கலர் ஒயர் நீல வாக்குக்கு போட வேண்டிய ஒயரை 2ஆக மடிச்சுக்கணும். நல்லா ஈக்குவலாக வச்சுட்டு அதை கரெக்டாக 2ஆக மடித்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஒரு கையில் வச்சுக்கணும். இப்போது அகல வாக்குக்கு போட போகிற சாண்டில் கலர் ஒயரில் 1 எடுத்து அதையும் அதே போல் 2ஆக மடிச்சுக்கணும். அளவாக வச்சு ப்ரெஸ் பண்ணி மடிச்சுட்டு இப்போ நாம் இந்த ஒயர் மேலே போடணும். இப்போ நம்ம அந்த சின்ன சிங்கிள் பூ போட கற்றுக்கிட்டோம். அதே மாடல் தான். மேலே போட்டு முதல் ஒயரை அடியிலிருந்து மேலே மடித்து விடணும். இப்போ 2ஆவது மாட்டினதுலேயும் அதே போல் அடி ஒயர்லேருந்து எடுத்து உள்ளே நுழைக்கணும். நுழைச்சிட்டு நம்ம இழுத்தோம்னா நமக்கு இப்போ பூ ரெடி ஆகிடும். நம்ம முதல் முறை பூ போடும்போது நல்லா டைட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் சரி சமமாக இருக்குதான்னு நாம் செக் பண்ணிக்கணும். இல்லைனா ஒரு பக்கம் ஒயர் பெருசாகிடும், ஒரு பக்கம் ஒயர் சின்னதாகிடும். பேக் மேலே பெருசாக டிஃப்ரெண்ட் வரும். இப்போ நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. இதை நாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பக்கமாக தள்ளி விடணும். அப்படியும் சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நாம் பர்பிள் ஒயரும் 2 பக்கமும் எடுத்து சமமாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். இப்போ நமக்கு பர்பிள் ஒயர் சரியாக இருக்குது. இப்போ நாம் ஒரு பூ போட்டாச்சு. இப்போ நாம் பர்பிள் ஒயரில் அகலத்துக்குண்டான 15 ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். அப்போது இதுக்கு மிடில் ஒயர் அடையாளத்துக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இப்போது இந்த பக்கம் 7 ஒயரு, இந்த பக்கம் 7 ஒயர் ஜாயின் பண்ணணும். பர்பிள் ஒயர் மடிச்சுக்கணும். அதுக்கு மேலே சாண்டில் ஒயர் மடித்து போடணும். பர்பிள் ஒயரை மேலே போட்டு சாண்டில் ஒயரை அடியிலேருந்து எடுத்து வெளில விடணும். விட்டுட்டு 2 பக்கமும் சாண்டில் ஒயர் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்படி 7 ஒயரும் இந்த பக்கம் நாம் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 7 ஒயர் ஜாயின் பண்ணணும். நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கிற ஒயருக்கு இந்த பக்கமும் 7 ஒயர், இந்த பக்கம் 7 ஒயர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போது அடுத்த பர்பிள் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். இதை முதல் போட்ட பர்பிள் தான் நமக்கு மிடில் அடையாளத்துக்கு ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இப்போ நாம் பர்பிள் லைன் ஜாயின் பண்ணலாம். பர்பிள் ஒயர் ஜாயின் பண்ண எடுக்கும்போது அந்த இருக்கிற அந்த அளவு எடுத்துக்கணும். அதை வச்சு மடிச்சுட்டு நாம் முதல் சாண்டில் ஒயர் மடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பர்பிள் ஒயர் போடணும். இதுக்கு போல் வழக்கம் போல் அந்த பூ போட்ட மாதிரியே தான். முதல் பூ மடிச்சுட்டு 2ஆவது பூக்கு அடியில் இருக்கிற அந்த ஒயர் எடுத்து செருகணும். இழுத்தோம்னா இப்போ நமக்கு 2ஆவது லைன் தொடங்கியாச்சு. 2ஆவது லைன் தொடங்கும்போது அந்த முதல் லைனோட பர்பிள் ஒயர் 2ஆவது லைனோட பர்பிள் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்படி டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த லைனை அப்படியே போட்டு முடிக்க வேண்டியது தான். இப்படியே நாம் அந்த அடிபாகத்தை போட்டு முடிக்கணும். நாம் மிடில் நாம் கட்டி வச்சுருக்கிற அந்த ரப்பர் பேண்டை செக் பண்ணி இந்த பக்கம் 3 லைன், அந்த பக்கம் 3 லைன் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை மறுபடியும் செக் பண்ணிடணும். இப்போ நமக்கு அடிபாகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் அடிபாகத்தை திருப்பி வச்சு
அதுக்குள்ளே நாம் தென்னங்குச்சி சொருகணும். விருப்பப்பட்ட செருகலாம், இல்லைன்னா செருகணும்னு அவசியம் கிடையாது. தென்னங்குச்சி செருகணும்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுத்து ஒயர் போட தொடங்கிடலாம். சுத்து ஒயரில் ஒரு பூ போட்டு முடிச்சுட்டு அந்த தொடங்கின அந்த ஒயரை நாம் உள்ள அடி பாகத்தில் செருகி விட்டுடணும். இப்போ நாம் சுத்து ஒயரில் தொடர்ந்து பூ போட வேண்டியது தான். அந்த லைன் முடிஞ்ச உடனே நாம் அப்படியே சுத்து ஒயரை திருப்பி பக்கத்தில் இருக்கிற அந்த லைனை சேர்த்து போடணும். முதல் லைன் போடும்போது மட்டும் அந்த இடம் கொஞ்சம் முக்கோணம் போல் வரும். நம்ம நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி இப்படி போடணும். இப்படியே 4 மூலையும் திருப்பி போட்டு நல்லா டைட்டாக இழுத்து விடணும். முதல் லைன் போடும்போது தான் இது போல் கொஞ்சம் இழுத்து போட வேண்டியிருக்கும். முதல் லைன் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்படியே நம்ம கூட முழுசும் போட்டு முடிக்க வேண்டியது தான். சுத்து ஒயர் போட அது ரொம்ப ஸ்ப்ரிங்காட்டம் சுருண்டுடும். அதை கொஞ்ச நேரம் மேலே தூக்கி வச்சோம்னா அது நல்லா நேராகிடும். அப்படின்னு தேவையான அளவு ஒயர் கட்டி வச்சிடணும். இப்படியே பேக் மொத்தம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த சுத்து ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது எல்லாமே பேகுக்குள்ளே செருகணும். ஒவ்வொரு ஒயராக உள்ள நேராக செருக வேண்டியது தான். முதல் ஒயர் செருகும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறம் ஈஸியாக எல்லா ஒயரையும் சொருகிடலாம். இருக்கிற ஒயர் மொத்தமே அப்படியே நாம் சொருகி விட்டுடலாம். இப்போ நமக்கு சூப்பராக கூடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட அளவு கூடை இருந்ததுன்னு எந்த அளவு போட போகிறோமோ அந்த கூடையோட 3 பங்கு அளவு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவு போட போகிறோன்னு இந்த அகலத்துக்கு இந்த உயரம் வச்சு இது போல் நாம் 3 மடங்கு 1 2 3 மடங்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே போல் நீளத்துக்கும் நீள அளவு வச்சு இது போல் நீள அளவு வச்சு இதை நாம் 3 மடங்கு வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். அதே போல் தான் பெரிய கூடையாக இருந்தாலும் சின்ன கூடையாக இருந்தாலும் நாம் அதனோட நீள அகலத்துக்கு 3 மடங்கு அளவு வச்சு நாம் கட் பண்ணிக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.